வணக்கம், நான் பிகே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. நாம் இப்போது வேர்ல்டு பட்ஜெட் ட்ராவல் சீசன் 1 2வது கண்ட்ரியான அசர்பைஜானில் இருக்கோம். அசர்பைஜான் தலைநகரான பாக்குவில் இருக்கோம். பாக்குலேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு நிர்மனோ அப்படின்னு சொல்லி ஒரு இடம், அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். போன எபிசோட் பார்த்துருப்பீங்க நீங்கள். நம்ம வந்து அந்த பாக்கு பீச் ஓரமாக போயிட்டு அந்த 2-3 இடங்கள், ஃப்ளேம் டவரு, அந்த சர்க்கிள் அதெல்லாம் பார்த்தோம். அந்த நைட்டில் எப்படி இருக்கும் அப்படின்றத லைட்டாக பார்த்துட்டு வந்தோம். அந்த இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கூட நைட் லைஃப் எப்படி இருந்து டீட்டெயிலாக கூட இன்னொரு எபிசோட் பார்க்கலாம். நம்ம இன்னும் இன்றைக்கி ஈவினிங் கூட முடிஞ்சுதான் போகலாம். இப்போ வந்து நம்ம ஒரு 2 முக்கியமான இடத்துக்கு போகிறோங்க. ஒன்று வந்து இந்த நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற அந்த ஃப்ளேம் டவர் பார்த்தோம் இல்லையா நேற்று, அது என்ன காரணம், எதனால அந்த ஃப்ளேம் டவர் வச்சுருக்குறாங்க, அது என்ன ஏது அப்படின்றத பார்க்க போகிறோம். அது ஒரு அங்கே போய் பார்த்தா தான் தெரியும், ஒரு எப்படி சொல்கிறது, சயின்ஸ் அப்படின்றது எவ்வளோ ஒரு மிராக்கலானது அப்படின்றது நீங்கள் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். அங்கே போகிறோம், அங்கே தான் போகிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து வந்து கலையில் ஆர்கிடெக்சரில் மிகவும் ஒரு முக்கியமான எப்படி சொல்கிறது, ஆர்கிடெக்சரில் அசர்பைஜானில் மிக முக்கியமான ஒரு இடமா மாறி நிற்கிற ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அது வந்து 2வது. முதல்ல இப்போ போய் நம்ம இதை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃப்ளேம் டவர் எதனால் கட்டினாங்க அப்படின்னு, அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஆக்சுவலாக வந்து 2 மணி நேரம் ஆகுமா, 1.5 மணி நேரம் ஆகுமா, பஸ்ஸில் தான் போகிறோம். பஸ்ஸு மாறி போக போகிறோம். நம்ம போகிற இடத்துக்கு 1 மணி நேரம் 19 நிமிஷம் ஆகும் கட்டுது. 12 நிமிஷம் நடக்கணும். இப்போ மணி வந்து 9:52. இன்னும் ஒரு 8 நிமிஷத்தில் பஸ்ஸு ஒன்று. அப்புறம் பஸ்ஸு அங்கேருந்து வந்து எவ்வளோ நேரம் அது போகுது, ஒரு 19-20 நிமிஷம் போகும் போல் இருக்குது பஸ்ஸு. அதன் பிறகு அங்கேருந்து திரும்பி நடக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு பஸ்ஸு. ஸோ 2 பஸ்ஸு 2 இடத்துல நடக்கணும். நடந்தால் தான் நம்ம நினச்ச அந்த இடத்துக்கு போக முடியும். 1 மணி நேரம் 19 நிமிஷம் டோட்டல் ட்ராவல் டைமு. நடப்போம். விலையெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. பொட்டி கடையில் வந்து இது அந்த கடலை வாங்கணும், அப்படி வாங்கினா 2 மணி நேரத்துக்கு எவ்வளோ தெரியுங்களா? இந்தியன் ருபீஸில் 100 ரூபா. இது 100 ரூபாயா? எத்தனை கிராம் அது? 40 கிராம். அநியாயம். பஸ்ஸு தான் 202ஆம் நம்பர். கரெக்டாக ஏறுறோம், போய்க்கலாம். சூப்பர். இந்த பஸ்ஸில் வந்து இறங்கி நடந்து இந்த கிராஸ் பண்ணி போகணுமா. இதில் என்ன ஒரு சம்பவம் ஆகி போச்சுன்னா, உள்ளே வரும்போது மெட்ரோ இதில் கார்டில் வந்து பேலன்ஸ் தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டு ரெட்டில் கட்டிடுச்சு. அப்புறம் நான் பஸ்லேருந்து வெளில போக பார்த்தேன். அப்புறம் டிரைவர் உள்ளே போய் உட்காருப்போ அப்படின்ட்டாரு. நல்லவங்களாக தான் இருக்காங்க. போயாச்சு. இப்போ என்ன தேடணும்னா, அந்த மெட்ரோ கார்டு எங்கே ரீசார்ஜ் பண்ணணும்னு தேடணும். அது தேடணும். கார்டை முதல்ல ரீசார்ஜ் பண்ணிடுவோம். இல்லை ரிஸ்க்கு வேண்டாம். மெட்ரோவில் போய் பார்க்க சொல்லுவாங்க. இதாக தான் இருக்கணும். நம்ம இருக்க போது ஒரு நாள் தான். அதுக்கப்புறம் வேறு இடத்துக்கு போகணும். இல்லை போடுறதா 5 போடுறதா 1 போடுறதா பேசணும். நான் வேஸ்ட்டாக போயிடும் பார்க்குறேன். 5 போட்டுருவோம் இல்லைன்னா 5 போட்டுட்டோன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரிட்டன் வந்துட்டு எப்படி கடைசி ஒரு நாளுக்கு தான் சுற்றுவோம். அங்கே போகிறது ஃப்ளைட் ஏறதுக்குங்க தான் வரணும். ஸோ 5 போட்டுருவோம். கார்டு அப்படி மேலே வச்சுட்டு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, எவ்வளோ தான் பேலன்ஸ் இருக்கா எடுத்துக்கிச்சு. பணத்தை எடுத்துக்கிச்சு. 5 ஆயிடுச்சு. எஸ், வச்சு பார்த்து தெரிஞ்சோம். இதை காட்டுது பேலன்ஸ். ஓகே, சூப்பர். ஒரு வேலை முடிஞ்சுது. இன்னும் ஒரு 4 நாளைக்கு பிரச்சனை இல்லை. பஸ்ஸு தான் நிறைய பஸ்ஸு மெட்ரோ அதில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இது பண்ண வேண்டாம், ரிஸ்க் எடுக்கணும். இப்போ வந்து அடுத்து அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போயிடணும். அந்த பஸ் ஸ்டாப் போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸு, ஒரே பஸ்ஸு, அது ஒரு 40 நிமிஷம் போல் இருக்குது. 147ன்னு நினைக்கிறேன் பஸ்ஸு நம்பர். பஸ் ஸ்டேஷன் போல் இருக்குது. கேட்பாங்க 147 வேணும். ஆனால் இன்னும் நம்ம தூரமாக போகணும்னு காட்டுது. நடந்து எவ்வளோ தூரம் நடக்க சொல்லுது? 100 மீட்ரு இன்னும் ஃப்ரண்ட்டில் போக சொல்லுது. அங்கே நிற்கும் போல் இருக்குது பஸ்ஸு. 147. ஓகே, சூப்பர். அந்த இருக்குங்க நான் பஸ்ஸு 147. ஓகே, பஸ்லேயே வரும்.
இந்த பஸ்ஸில் கார்டு செல்லாதான், அது சில்லற காசு கொடுக்கணும் போட்டிருக்கு. கார்டை காமிச்சேன், இல்லை காசு கொடுங்க, அதை எடுக்க போனேன், இல்லை வேண்டாம் உட்கார அப்படின்ட்டாரு. பரவாயில்ல, அவரும் வந்து பேலன்ஸ் இல்லை அப்போ உட்காந்து பரவாயில்ல அப்படின்ட்டாரு. இவரும் அதே போல் இந்த டிரைவரும் அப்படின்னு சொல்லலாம் நல்லவங்களா இருக்கு. பரவாயில்லங்க, மக்கள் ரொம்ப அருமையானவங்களா இருக்காங்களா. பஸ்ஸு நல்லா இருக்குது, சின்ன பஸ்ஸாக இருக்குது. நம்ம ஊர் கிராமத்துக்குள்ளே போகலாம் அது பஸ்ஸு. நான் கூட சரி ஃப்ரீயாக தான் விட்டாருன்னு நினச்சேன், இறங்கும்போது கொடுக்காமா இந்த பையன் கொடுத்துட்டு இறங்கிட்டாங்க. லோக்கல் பீப்புளாக இருந்தால் 2 மணி, ஃபாரினர்ஸ் இருந்தால் 9 மணி. ஸ்கூல்லேருந்து வரவங்க அப்படின்னா சின்னவங்க அப்படின்ற மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்குறாங்க. லோக்கல் உள்ளூரில் இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃப்ரீ போகணும், அது கார்டு காமிச்சா போதும். உள்ள போகலாம். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் என்ஆர் டேக். இதை பார்த்துட்ருக்கீங்களா, எரிஞ்சிட்ருக்குல்ல, இதுதான் என்ஆர் டேக். அப்படின்னா அசரி, அந்த அசர்பைஜான் லாங்குவேஜில் வந்து எரியும் மலை அப்படின்னு அர்த்தம். இது என்னென்னா ஒரு 1950களில் இந்த பக்கத்தில் ஆடு மேய்க்க வந்தவங்க அப்படி பார்த்துருக்காங்க. அதில் வந்து ஏதோ நெருப்பு வந்துக்கிட்டு இருக்குது இந்த சைட்லேருந்து, இந்த பாறையிலேருந்து அப்படின்ட்டு. அது சாதாரணமாக அவங்க விட்டாங்க. அதுக்கப்புறம் நாள் ஆக ஆக அந்த நெருப்பு அணையவே இல்லை, கண்டினியூஸாக போயிட்டே இருந்திருக்கு. எப்படின்னா அது கொஞ்சம் நெஞ்சலாம் இல்லை, மக்கள் வந்து அப்பப்போ வந்து சும்மா அப்படி பார்த்துட்டு போகிற அளவுக்கு வந்துட்டு அப்பப்போ வந்து வேடிக்கை பார்க்குறக்கு வர்ற மாதிரியான ஒரு இதுக்கு வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிடுச்சு இந்த நெருப்பு, எரியிற நெருப்பு. அப்புறம் அரசு என்ன பண்ணிடுச்சு, இதை வந்து சுற்றுலாத்தலமாக 2007 அறிவிச்சிருச்சு. அதன் பிறகு 2005க்கு பிறகு தானே உங்களுக்கு வந்து உலகம் பூரா சுற்றுலா அப்படிங்கிறது வந்து பெரிய லெவலில் பூமான டைம். ஸோ அது அதிகமாக மக்கள் வர்றதும் ஜாஸ்தியாகிடுச்சு. ஸோ மக்கள் ஜாஸ்தியாக என்ன பண்ணிட்டாங்க, 2017 to 2019 இந்த இடத்த டோட்டலாகவே ஆக்குபை பண்ணி ஒரு 60 ஹெக்டேருக்கு வந்து இங்கே ஒரு மியூசியமே போட்டாங்க. இது எதனால் நடந்துச்சு, எதனால் இது எரிஞ்சிட்ருக்கு அப்படின்ற டீட்டெயிலாக வந்து உள்ளே வச்சு மியூசியமாக பண்ணியிருக்காங்க. இன்னும் சயின்டிஃபிக்கலாக இதை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல ஃபீல் ஆகுது, ஹீட்டு இப்போ கம்மியாக தான் இருக்குது. சயின்டிஃபிக்கலாக இதை பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மலை அடுக்குகள் இருக்கு இல்லையா, இது வந்து இன்னொரு 10 மீட்டருக்கு இந்த அடுக்கு இருக்கிற வாய்ப்பு இருக்குது. 10 மீட்டருக்கு அடுக்கடுக்காக இருக்கும். அதை வந்து நல்ல சாண்டு மணல் படிமங்கள் வந்து அப்படியே ஒரு 10 மீட்டருக்கு அடுக்கு. 10 மீட்டர்னா 10 × ஒரு 3.26 போட்டுங்களேன், ஒரு 30லேருந்து 32 அடி 33 அடி அவ்வளோ திக்னஸாக வந்து மலை அடுக்காக இருக்குது. ஆனால் அந்த ஓப்பன் இருக்கு இல்லையா, ஓட்டை, அது கீழே வந்து அதே அளவுக்கு 10 மீட்டர் அகலத்துக்கு வந்து உள்ளே வந்து அடர்த்தியான ஹைட்ரோ கார்பன் வந்து உள்ளே இருக்குது. அது வந்து இதுக்கு உண்டான கேஸை வந்து வித்தவுட் ஸ்டாப்பிங், ஏன்னா வித்தவுட் ஸ்டாப்பிங் கேஸ் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இது இல்லைனாலும் எரியாதில்ல, உங்களுக்கு வந்து தொடர்ச்சியான சப்ளை இருந்தால் மட்டும்தான் இந்த நெருப்பு வரும், இல்லை வராதில்ல. அவ்வளோ அடர்த்தியாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ தொடர்ச்சியான சப்ளை இருக்க காரணத்தினால தான் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த தொடர்ச்சியான சப்ளைக்கு முக்கிய காரணம் வந்து கீழே வந்து நல்லா அகலமாக வேணுங்கிற அளவுக்கு வந்து ஹைட்ரோ கார்பன் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல என்னால் ஒரு 10 அடி உயரத்துக்குலாம் எரியுமா சமயத்தில், இப்போ கம்மியாக இருக்குது. பனி, அடர்த்தியான பனி, மழை எது வந்தாலும் இது ஆகிறதே இல்லை, அணையிறதே இல்லை, கண்டினியூஸாக எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ரீசன் வந்து உள்ளே இருக்கிற பாட்டமில் இருக்கிற ஹைட்ரோ கார்பன். இதான் இதனுடைய பேசிக் சயின்டிஃபிக்கான மேட்ரு. நம்ம வந்து உள்ளே போனோன்னா இது மியூசியம்லாம் வச்சுருக்காங்க, அதில் எது டீட்டெயிலாக இருக்கும். இதே சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டருக்கு வந்து டோட்டலாக நிறைய வந்து இவங்களோட வல்கனோஸ் இருக்குது. பட் அந்த வல்கனோஸ்லாம் வந்து இந்த அளவுக்கு எரியுதுன்னா 1-2 இடத்துல மட்டும் தான் சொல்கிறாங்க. பட் வந்து உலகத்தில் வந்து மலை வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப குறுகிய இடத்துல தான். அது அசர்பைஜானில் ஒரு இடம், முக்கியமான இடம்ன்றாங்க. நம்ம உள்ளே போகலாம். எக்ஸிபிஷன் என்ட்ரி, இந்த கிர்ஸ் அப்படின்னா என்ட்ரி போல் இருக்குது. இதை வேறு தப்பாக பேசி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதை கேர்ள்ஸ் எழுதியிருக்காங்க நினச்சிட்டு. இதெல்லாம் வந்து பணம் பண்ணுறது. மாடல் ஆஃப் ஓகே, இதான் மினியேச்சர். இந்த இடத்துல எரியுது கட்டுறது.
இந்த களிமண் வல்கனம் இது போட்டிருக்காங்க இல்லையா, இதுவும் நம்ம பார்க்குறதும் வேறு வேறு. நான் பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் புரியல, முதல்ல குழப்பிட்டேன். ஓகே, இந்த இருக்குல்ல எனார்டக், இதை பற்றி டீட்டெயில் இங்கே இருக்குது. இது வீடியோவும் அப்படியே ஃபுல்லாக ஓடி பண்ணி வந்தீங்கன்னா ஃபுல் வீடியோவும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நான் பார்த்துட்டு பேசிட்டோம்ல, நம்ம இங்கே போவோம். இந்த மட் வல்கனம் களிமண் எரிமலை இது என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அசர்பைஜானை சுற்றி கிட்டத்தட்ட 350 இது போல் சின்னது பெருசுமான களிமண் எரிமலை இருக்குது அப்படின்றாங்க. இது சின்னதாகவும் இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது பார்க்குறதுக்கு, பெருசாக இருக்குது. இதெல்லாம் பாயிண்ட் பண்ணி அதெல்லாம் கவுண்டிங் பண்ணி எடுத்துட்டாங்க. இதெல்லாம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எதையும் வந்து சேர்த்துருக்காங்க. ஆழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 12 கிலோமீட்டர் வரைக்கும் ஆழம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில 1993 தான் வந்து ஒரு இதை 45வது நம்பர், இப்போ வந்து நம்ம 45வது நம்பர் எரிமலை அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுற அந்த மலையில் தொலை போட்டு இது எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனது ஆயில் அதில் ஹெவியான ஆயில் தான் 20,000 டன் ஒரு நாளைக்கு. ஒரு டன்னாவே 1000, 20,000 டன்னு தான் இப்போ கணக்கு பண்ணிக்கிங்க. நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நல்ல சரியான வருமானம் இருந்துச்சு. இதோட டீட்டெயில் இது ஃபுல் டீட்டெயில் இதை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. நம்ம வந்து அது வேறு. இந்த வீடியோ பூரா நீங்கள் வந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்துட்டு போகலாம். இது பக்கத்துலேயே இதில் நிறைய டூரிஸ்ட் வராங்கன்னு சொல்லிட்டு இது பக்கத்துலேயே வந்து அவங்கள பற்றி அந்த இதோட கற்காலத்தில் இருந்த அந்த 16ஆம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டு, 15ஆம் நூற்றாண்டுன்னு அப்போ இருந்தது எல்லா கல்லெல்லாம் வச்சு இங்கே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு இவங்கெல்லாம் வர்றவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்குலாம் கைடு மாதிரி வச்சு அசர்பைஜானில் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாம் இது 14ஆம் நூற்றாண்டு அப்போ எடுக்கப்பட்ட கற்கள் அப்படின்னு சின்ன சின்ன கல்லோட மிஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. 14 இது, அது 17ஆம் நூற்றாண்டு. அப்படி எல்லாத்தையும் பரவாயில்ல, குழந்தைங்க வந்தால் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கணும் குழந்தைங்களும் அப்படின்னு சொல்லிட்டு விளாட்றதுக்கு எல்லா இடம்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபார் அஸ் இட்ஸ் டைம் டு மூவ். நம்ம கிளம்பலாம், நேரம் வந்துருச்சு. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு இப்போ அங்கேருந்து வந்ததுக்கு வந்து 40 பைசாங்க. பைசான்னு சொன்னால் எப்படி இருக்கும், 0.4 அப்படி சொல்லலாம். 0.4 இது மண்ணத்து, 0.1 மண்ணத்துனா இப்போ எவ்வளோ சொல்லுது, 5 ரூபா. 0.4ன்றப்போ 20 ரூபா அப்படி வச்சுக்கலாமே. 20 ரூபா இங்கேருந்து இங்கே வர இந்தியன் ருபீஸில் டிக்கெட்டு. இப்போ நம்ம போகும்போது வெயிட் பண்ணணும், பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணணும். பஸ் வந்துடும், திரும்ப அதே 20 ரூபா கொடுக்கணும், அவ்வளோதான். அதுவும் பஸ்ஸுக்கு போட்டுருக்கு பாருங்க, 40 பைசா. அது அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியது தான். நேராக வந்து இந்த முக்கிய இன்னொரு இடம் சொன்னல ஆர்கிடெக்சர் பிளேஸ் வந்து அங்கே போகும்.